அனைவருக்கும் வணக்கம். நடராஜ் ஜோதிட ஆய்வு மையம் வீரகனூர். இன்று நாம் ஜோதிட தகவல்கள் வரிசையில் கன்னி ராசி கன்னி லக்னத்தில் பிறந்தவருடைய வாழ்க்கை ரகசியம். வாழ்க்கை ரகசியம் என இவருடைய பொதுவான குணங்கள், நலன்கள், இவருடைய விருப்பு வெறுப்புகள், இவருடைய வாழ்க்கையில் எதுக்காக இவர்கள் பிறப்படுத்துகிறார்கள், இவருடைய சிந்தனைகள் எவ்வாறு இருக்கும், இந்த சிந்தனைக்கும் காலச்சக்கரத்துக்கும் உள்ள தொடர்பு என்ன என்பது போன்ற விஷயத்தை இந்த பதிவில் காண்போம். அதற்கு முன்பாக இந்த பதிவை காணும் அன்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், உன் நண்பர்களுக்கு ஷேர் செய்வோம். நீங்கள் செய்யும் ஒவ்வொரு ஆதரவுமே மீண்டும் ஒரு புதிய படைப்பினை உருவாக்க எங்களுக்கு உதவியாக இருக்கும். சரி நண்பர்களே, கன்னி ராசி ஆகிய நீங்கள் யார்? இந்த கன்னி ராசி என்பது இந்த காலச்சக்கர வீதியில் 6ஆம் இடத்தையும், நம்முடைய மாதங்களில் 6வது மாதமாகிய இது சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானின் ஆசி, புதன் யார் என்ற பெருமாளில் விஷ்ணு பெருமானின் ஆசி பெற்றக்கூடிய ஒரு புரட்டாசி மாதத்தை குறிக்கூடிய ஒரு அற்புதமான லக்னம். வாழ்க்கையில் வெற்றி படைப்புகளையும், வாழ்க்கையில் வெற்றி படைப்புகள் என்றால் என்ன, இதனுடைய தத்துவம் இது பார்த்தீங்கன்னா உபய லக்னமாக இருந்தாலும் இதனுடைய தத்துவம் பூமி தத்துவம், நிலத்தத்துவத்தில் இந்த வண்டல் மண் பொருள்பற்று. நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம வீடு கட்டும் போது கூட என்ன சொல்லுவோம், வீட்டில் தென்மேற்கு மூலையை நம்ம அமைச்சு அதை நம்ம சீராக பயன்படுத்தினால்தான் செல்வ வளங்கள் பெறும். அப்போது செல்வ வளங்களை ஆதரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு லக்னம் தான் இந்த கன்னி லக்னம். அப்போ இவருடைய எண்ணங்கள் எவ்வாறு இருக்கும், பொருள்பற்றான சிந்தனைகளும் எண்ணங்களும் அதிகமாக இருக்கும். அடுத்தவர்களுக்கு உதவி பண்ணக்கூடிய நிலைமை இருக்கும். வாழ்க்கையில் வெற்றி அடைய வேண்டும் என்றால் பொறுமை காத்து, அதாவது மற்றவர்கள் பொறுமையும் நிதானத்தையும் சூழ்ச்சிகளும் செய்து வாழ்க்கையில் வெற்றி என்ற கனியை இவர்கள் அடையாத விடமாட்டார்கள். இப்படிப்பட்ட இவருடைய குணாதிசயம் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்றால் இவருடைய உள் மனசு எப்பயுமே என்னவே இருக்கும், சற்று கர்வமாகவும் கண்ணியமாகவும் மிகுந்த ஒரு தைரியமான ஒரு மனநிலைமையும் உள்ள இருக்கும். அந்த தைரியமான மனநிலைமைக்குள் சற்று பஞ்சு போல இலகிய மனசு இருக்கும். அதாவது யாராச்சும் கண்ணில் பாட்டுற, யாராச்சும் அட சாமி ஒரு பாவப்பட்ட ஜென்மம், அவருக்கு உணவளிக்க வேண்டும், நீரளிக்க வேண்டும், அவர்களை பேணி பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணங்களும், தன்னுடைய விடாமுயற்சினால் ஒரு இல்லம் இல்லை என்றால் கூட அவர்களை தங்க வைத்து தன்னுடன் இருக்க வேண்டிய ஒரு சீர்படுத்தி செய்யக்கூடிய எண்ணங்கள் அனைத்துமே இருக்கும். பொதுவாக நாம் இவர்களை கன்னி இலக்கணக்காரங்களை நம்ம பார்க்க வேண்டும் என்றால், இந்த பிரபஞ்சத்தில் அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எல்லாம் எவ்வாறு இருக்கு என்றால் இவர்களை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்காக பிறப்பெடுத்தவர்கள். ஆனால் இவர்கள் வாழ்க்கையில் வழக்குகள் என்ற சிந்தனைகள் எப்போதுமே இருக்கப்பட்ட இந்த நபர்கள் இவர்களுடைய எண்ணம், சிந்தனை, செயல் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவருடைய குடும்ப வாழ்க்கை எப்பவுமே சந்தோஷமாக இருக்கிறது. இவருடைய ஸ்பீச் எப்பவுமே சந்தோஷமாகவும், இவருடைய பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையுமே சமுதாய நலன்களுக்கும் சமுதாய ஒற்றுமைக்கும் இருக்க வேண்டிய ஒரு நபராக இருப்பார். உதாரணத்துக்கு இந்த நபர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு திருமண நிகழ்வு, திருமண புரோகிரேஜ் இதெல்லாம் இவங்கெல்லாம் எடுத்து ஒரு மீடியேட்டராக இவரெல்லாம் பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இவர் ஸ்பீச்சிலேயே எல்லாம் மயங்கிடுவாங்க. ஸ்பீச் பேசும்போது சாதாரண பேச மாட்டாங்க, ஒரு நளினம் நெளிவு சுழிவாக்கிலே பேசிட்டு இருப்பாங்க. ஏன்னா வார்த்தையில் ஏதோ பொடி வச்சு பேசுறான்னு சொல்றாங்களா, அது மாதிரி நெளிவு சுழிவாக பேசுவார்கள். உணவுப் பொருட்கள் காற்று போல இருக்கக்கூடிய மொறுமொறுப்பான உணவுப் பொருட்களை அதிகமாக விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு நபர்களாக இவர்கள் எப்பவுமே இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு வழிமுறைகள்லாம் இருக்கும். இவர்கள் குடும்பத்தில் உள்ள குடும்பப்பற்று அப்படிங்கிற விஷயத்தில் மிகவும் சந்தோஷம் என்ற இடத்திற்கு மட்டும் அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். காசு பணத்தை அடுத்ததாக தான் ஸ்பீட் பண்ணக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பார்கள். இவர்கள் மிகவும் உன்னதமாக சிந்திக்க தெரிந்த மனிதர்கள். கன்னி லக்னம் என்றால் மிக உயரிய சிந்தனைகளை சிந்திக்கக்கூடிய மனிதர்கள், சிக்கலான பிரச்சனைகளை சிக்கக்கூடிய மனிதர்கள், வம்பு வழக்குகள், கோர்ட்ல உள்ள லாயர்ஸ் அல்லது இவங்களாம் ஒரு மருத்துவரானா யாருமே கண்டுபிடிக்காத வியாதிகளையும் கண்டுபிடித்து அதுக்கு மருத்துவம் செய்யக்கூடிய ஒரு மருத்துவர்களாக சிந்திப்பார்கள். இப்ப ஒரு சினிமா படம் உதாரணத்துக்கு ஒரு சினிமா கதை எழுதுகிறார்கள். மற்ற லக்னத்துல ஒரு டைரக்டர் இருக்க ஒரு சினிமா கதையை எழுத்தாளர் ரீட் பண்ணி நடிக்கிறார். இவரெல்லாம் எப்படி நடிப்பாருன்னா, ஒரு ஆபத்தான பள்ளக்குழிகள், மர்ம கதைகள், மர்மமான எண்ணங்கள், யாருமே ஒரு இடத்துக்கு செல்ல முடியல அப்படிங்கிற எண்ணத்தெல்லாம் தான் அந்த இடத்துல இருந்து எப்படி ஆப்ரேட் பண்ணா எவ்வாறு இருக்கும் என்பது போன்ற விசித்திரமான எண்ணங்களை அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். நீங்க சிந்திக்க வேண்டிய ஆற்றலையும் இவர்கள் ஹெச் போடக்கூடிய ஆற்றலையும் நீங்க சற்று சிந்தித்து கேட்டேன் என்றால் உங்களுக்கே சற்று பயமாக இருக்கும். அவருடைய ஸ்பீச் சிந்தனைகள்லாம் எப்படி அவனால மட்டும் இவ்வளவு பெரிய சிந்தனைகள்லாம் சிந்திக்க முடியுது, அபரிதமே பிடிக்க முடியுது, எந்த இடத்தையும் ஒரு எண்ட் பாயிண்ட் நம்ம போக முடியலையே என்ற வருத்தத்துடன் சிந்திப்பார்கள். இவர்களை நினைப்பார்கள், நான் மற்றவர்களாம் சிந்திச்சு நான் எல்லாமே செயல்படுத்துகிறேன்,
என்னுடைய வாழ்நாளில் வந்து நான் சிந்திக்கும் போது எனக்கு எதிரியாக இருக்குது. நான் எதிர்மறையான திங்கிங் சிந்திக்கிறனால் என்னால் சந்தோஷம் என்ற ஆசையை என்னால் அடைய முடியல என்ற ஏக்கம் மட்டும் தனி மனித வாழ்க்கையில் உள்ளுக்குள்ளே ஒட்டி கொண்டே இருக்கும். அடுத்ததாக இவருடைய வண்டி வாகனங்கள் இதெல்லாம் எப்பவுமே கொஞ்சம் சற்று பிரச்சனைக்குரிய இடமா தான் இருக்கும். இவருடைய தாய் வந்து கௌரவமான ஒரு குடும்பத்தில் கௌரவமும் அந்தஸ்து என்ற ஒரு மேற்பார்வையில் இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பார்கள். இவர்கள் எப்பவுமே ஒரு தெய்வ தலங்களுக்கு அருகிலேயே தன்னை வசித்துக் கொள்ள விரும்புவார்கள். இவர்கள் இருக்கும் இடத்தில் தெய்வம் என்ற சிந்தனையும் ஆன்மீகம் என்ற சிந்தனையும் இவர்களுடைய ஒற்றி உடைந்து புனித கலையாக இருக்கும். ஆரம்பகால கல்வி இயக்கங்கள் எல்லாமே ஒரு வேகத்தோடையும் வெறித்தனத்தோடையும் மதம் கலாச்சாரம் என்ற ஸ்பீட் நோக்கிலே இவருடைய வாழ்க்கை பயணங்கள் எல்லாம் இருக்கும். அடுத்ததாக இந்த கன்னி லக்கணத்திற்கு இருக்கக்கூடிய இவருடைய காதல் திறன், கற்பனைகள், இவருடைய அறிவு சிந்தனை எல்லாமே தொழில் சார்ந்த சிந்தனைகளாகவே இருக்கும். ஒரு ஐடியா கொடுக்கணும், இது இந்த இடத்துல இந்த இந்த வேலைகளை எப்படி பர்ஃபெக்டாக செய்யணும், இந்த நிகழ்வுகள் எப்படி இருக்கும். நம்ம வீட்டில் இருந்தால் கூட ஒரு பெண்களாக இருந்தால் வீட்டில் எப்படிலாம் ஹெச்ஸ்போர்ட் செய்யணும், இந்த டிபார்ட்மெண்ட் ஒர்க் இந்த இடத்துல இருந்தால் சரியா இருக்கும், இதை வந்து கலை உணர்வோட நிரூபிக்கணும், இந்த இடத்துல ஒரு ஆர்ட் இருந்தால் எப்படி இருக்கும். அந்த ஆர்ட்டை கூட பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் நோக்கத்தோடையும் உற்பத்தி சார்ந்த துறைகளிலும் கடினமான கடினமான பொருட்களால் எழுதுவார்கள். ஒரு மிஷினரி வச்சு இவரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஷினை வந்து வடிவமைக்கக்கூடிய ஒரு துறையில் இருந்தாலும் அதை அற்புதமாக வடிவமைத்து அதை கலைநயமாக உருவாக்கக்கூடிய வல்லமை கொண்ட நபர்கள் வந்து காதல் என்ற கூடிய எண்ணங்களும் இவர்களுடைய மிக அதிகமாக இருக்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கும். அதுவும் தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து அதிகமாக ஈடுபாடும் மற்ற ஈடுபாடுகள் வந்து அதிகமாக கொண்டக்கூடிய ஒரு நபர்களாக சிறந்து விளங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு வழிமுறைகள்லாம் இருக்கும். அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இவருடைய வெற்றி வாய்ப்புகள் இவர்களுக்கு நோய் என்று எப்பொழுதும் வந்தால் பார்த்தீங்கன்னா அந்த காற்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருக்கும் ஒரு ஃபேன் காத்துல இருக்கணும், ஒரு ஏசி ரூம்ல இருக்கணும்னு சொல்லி விரும்புவாங்க. ஆனால் இவருக்கு இதமான காற்றும் இதமான சூழலையும் இந்த ஹில்ஸ் ஏரியா இதெல்லாம் வந்து இவர்களுக்கு வந்து அந்த அந்த மாதிரி சூழ்நிலையை வந்து இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது இவர்களுக்கு இயற்கையாகவே அந்த நோய் வரும். நோய் வரதுக்கு காரணம் என்னன்னா உடம்புல வந்து போதுமான சத்து அணுக்கள் இல்லாதனால நோய் வரும். வழக்குகள் இவர் எப்பயுமே பார்த்தீங்கன்னா இவருடைய வீடு, நிலம், வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வழக்குகளையும் பிரச்சனைகளையும் வந்து கலைச்சக்கருதியாக அவர் சந்திக்கக்கூடிய ஒரு ஒரு நிலைமைகளை எப்பயுமே இவர் வந்து பார்த்துட்டு இருப்பார். இவர்கள் வந்து ஒரு தலைமை பொறுப்பில் இருந்தால் கூட அந்த தலைமை பொறுப்பில் உள்ள நிர்வாகிகளுடன் சற்று குறைகளையும் நிதானத்தையும் கண்டுபிடித்து ஒரு தலைமை வழக்கறிஞராக இருப்பாங்க. ஒரு டிபார்ட்மெண்ட்ல இல்லை தலைமை மருத்துவராக, ஊட்டச்சத்து மருத்துவராக இருப்பார்கள். நம்ம வீடுகள் இருந்தால் கூட ஒரு சமையல் சார்ந்த கலைகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு என்னென்ன உணவுகள் எப்படி எப்படிலாம் தர வேண்டும், இந்த எப்படிலாம் செய்ய வேண்டும் என்று பார்த்து பார்த்து மற்றவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு நாலேஜ்ஃபுல் பர்சனாக இருக்கக்கூடிய அமைப்பு இருப்பார்கள். இவர்கள் தன்னுடைய கணவன் எவ்வாறு இருக்கும், நாம் எவ்வாறு பழக்க வேண்டும் என்றால் தன்னுடைய கணவன் வந்து இவருக்கு அமையக்கூடிய கணவர் வந்து பொதுவாகவே சமுதாயத்தில் ஏனென்றால் இந்த ஒரு வாழ்க்கை சுக்கரத்தில் இந்த 6ஆம் இடம் என்பது வந்து தன்னை சார்ந்து வந்து இயங்கும். இந்த 7ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடம் நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து மற்ற டிஃபெண்ட் பண்ணி தான் வாழ்ந்தவனும். இதை நம்ம வந்து உதாரணமாக நம்ம உற்று நோக்கும் பொழுது இப்போ காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை என்ன பண்ணுவோம், வெயிலினுடைய பகலினுடைய தாக்கம். அப்போ இந்த பகலினுடைய தாக்கம் வந்து அந்த இடத்துல இந்த பகலுக்கு சாதகமாக இருக்கும். அதே போல இரவு என்பது இரவில் இருக்கக்கூடிய விலங்குகளுக்கு சாதகமாக இருக்கும். அவ்வாறு இந்த 6ஆம் இடம் வரை உள்ள விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து ஒரு ஒரு விஷயத்தை டிஃபெண்ட் பண்ணி நடக்க வேண்டும். இப்போ நம்ம இருளில் போய் பகலில் இருக்கும்போது இருளில் வேலை செய்யும்போது என்ன பண்ணுவோம், இருளை நாமளே செயற்கை உண்டாக்க வேண்டும். அதே நேரத்தில் வந்து இரவில் செய்யும்போது என்ன பண்ணும், செயற்கை ஒளியினை உருவாக்க வேண்டும். அவ்வாறு ஒரு மனிதன் இரண்டு இரண்டு நாணயங்களில் உள்ள இரண்டு துருவங்களுமே சேர்ந்தால் தான் நாணயம் முழு பெறும். அதுபோல இந்த 7ஆம் இடம் என்பது நம்ம சமுதாயத்தில் உள்ள ஒரு லிங்கை காட்டுகிறது. இவர்கள் தனக்கு வரக்கூடிய கணவர் வந்து மிக பரந்த விரிந்த சமுதாயத்தில் மிக ஒழுக்கமும் பாரம்பரியமான குடும்பத்தில் உள்ள ஒரு மனிதனாக இருக்க வேண்டும் என்று ஒரு நல்லொழுக்கம் கொண்ட மனிதராகவும் சற்று சேமிப்புகள் நிறைந்த பர்சனாகவும் இவர்கள் வந்து விரும்புறதுக்கு உண்டான ஒரு சான்சஸ் வந்து நிறைய அவருக்கு வந்து லைக் பண்ணுவாங்க, அமைதியாகும். ஆனால் இவருடைய என்ன ஒரு இந்த கன்னி லக்னம், இந்த உபய லக்னக்கான ஒரு ட்விஸ்ட் என்னன்னா இவர்கள் ஒரு 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 கோல் நோக்கி அடிக்கும் பொழுது இவர் 6ஆம் இடம் என்ற ஒரு ஒரு கல்லை ஈதும் போது அவங்க வந்து 12ஆம் இடத்தை கல்லை. அப்போதான் என்னன்னா இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் வந்து ஒரு 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 கயிற்றை கட்டி இழுத்தால் என்ன பண்ணும், நீ நீ எந்த அளவுக்கு இழுத்தா நான் எந்த அளவுக்கு இழுப்பேன். அது மாதிரி இரு துருவங்களில் கயிற்றை கட்டி இழுத்து கொண்டு போராடக்கூடிய ஒரு குண நிலைமையும் வழக்குகள் என்ற பிரச்சனையை சமாதானமாகாத ஒரு குணத்தையும் கொண்டு இருப்பார்கள். ஆனால் ஒட்டுமொத்தத்தில் கூப்பிட்டு போகும்போது இந்த கன்னி என்பது இந்த மீனத்தை விழுங்கிவிடும் என்ற டிபார்ட்மெண்ட் ஒர்க்கை வந்து நம்ம வந்து இதில் வந்து எச் பண்ணக்கூடிய விஷயத்தை நம்ம வந்து இங்கே தொட்டு காட்டலாம். அடுத்ததாக இவர்களுக்கு வந்து துன்பம் அப்படின்னு 8ஆம் இடம் என்பது எதிர்பாராத எக்ஸ்பர்ட்ஸ். இவருடைய பணம் பொருளாதாரத்தில் எங்க இழுக்க போறார் அப்படின்னா இவருடைய தலைமை கௌரவ பண்புக்கும் கர்வத்துக்கும் ஆசைப்பட்டு தான் இவருடைய பணம் பொருளாதாரத்தெல்லாம் வீஸ் பண்ண போறாங்க. இவங்களுக்கு வந்து தலைப்பகுதியில் தலை சார்ந்த வியாதிகள், நோய்கள் இதெல்லாம் வந்து அட்டாக் பண்ணும். ஹெட் ஏக்லாம் நிறைய வரும்.
தலையில் உள்ள எலும்புகள், அங்கே உள்ள ஹார்மோன் பேலன்ஸ், இது மாதிரி டெஃபிஷியன்சி உள்ள பிரச்சனைகளை இவர் வந்து பிரெயின் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இவர் வந்து அடங்கக்கூடிய ஒரு சேஞ்சஸ்லாம் இவருக்கு வந்து இயற்கையாகவே நம்மளுக்கு கூடக்கூடும். அதனால் இவர்கள் வந்து மிகவும் வெப்பமான இடத்தில், ஒளி வெப்பமானமும் ரொம்ப ஹாட்டாக இருக்கக்கூடிய இடத்துலலாம் இவர் வந்து அந்த இருக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் தவிர்த்து விட்டால் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய தந்தை இவருடைய தந்தை எப்பயுமே பணம், பொருளாதாரம் சார்ந்த சிந்தனைகளை எப்பயுமே லைக் பண்ணக்கூடிய ஒரு நபராகவே இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தந்தையிடம் இருந்து ஒரு குறிப்பிட்ட வருவாய் எப்படியாவது ஒரு இடத்துல திடீர்னு ஒரு பண வருவாய் இருக்கும். இவர் வந்து சிந்திக்கக்கூடிய ஆற்றலே பார்த்தீங்கன்னா பெண் தெய்வங்கள் மேல் அதிகமான பற்றுகள், பயணங்கள், பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பொருளாதாரம் சார்ந்த விஷயமான பயணங்களை, நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு நபராக இருப்பார்கள். இவர்கள் உயர்கல்வி ஸ்டேட்டஸ்ல கூட பார்த்தீங்கன்னா இந்த உயர்கல்வி ஸ்டேட்டஸ்லாம் எதை பற்றி பார்த்தீங்கன்னா திசாபுத்தி என்ற அமைப்போட மிங்கிள் பண்ணி தான் ஒரு 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 மனிதனுடைய வாழ்க்கை கல்வியல் சூழலை வந்து நம்ம தீர்மானிக்க முடியும். அதனால் இவருடைய கல்விகள், வெளிநாட்டு மதம், இனம், நலவொழுக்கம் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை டிஃபெண்ட் பண்ணி பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, கர்வத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு அடாப்டான கேரக்டராக இருக்கிறதுக்கு விளங்குறதுக்கான நிறைய காரண காரணங்கள்லாம் இதில் வந்து நிறைய இருக்கும். அதே மாதிரி இவருடைய தொழில் நம்ம எடுத்துட்டோம்னா இது கலாச்சாரத்தை 10ஆம் இடம் போனோம்னா இந்த கம்யூனிகேஷன், இந்த கம்ப்யூட்டரான நாலேஜ், அது மாதிரி ஒரு ரைட்டிங் ப்ராப்பர்ட்டிஸ், இது மாதிரி துறையெல்லாம் வந்து நிறைய விளங்குறதுக்கு நிறைய இப்போ சான்சஸ்லாம் நிறைய இருக்குன்னு வச்சுக்கலாம். இவங்க வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்லராகவே இருப்பாங்க. இப்போ ஒரு பிரிண்டிங் மிஷின் மற்ற விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து தகவல் சொல்லுவாங்க. அந்த நாளையில் பார்த்தீங்கன்னா ஓலைகள் என்று சொல்லக்கூடிய விஷயத்தில் ஓலை விடுற, தூது விடுற மாதிரி அந்த தூது விடுறது, கம்யூனிகேஷன் பண்ணுறது, மற்றவர்களுக்கு வந்து உதவுறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மற்ற நேரத்தில் வந்து அடுத்தவங்களை இந்த உணர்வுகள் அழுத்தமாக அடுத்தவங்களை இன்பப்படுத்த வேண்டும். அந்த ஒரு தொழிலே பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களை ஒரு ஒரு சினிமா டைரக்டராகி ப்ரொசீஜர் பண்ணுறது, அடுத்த சினிமா படத்தை உருவாக்குறது, நகைச்சுவை படத்தை உருவாக்குறது, ஒரு பொழுதுபோக்கான அம்சத்தை உருவாக்குறதுலாம் இவருக்கு வந்து அந்த படைப்புகள் இருக்கும். வீட்டில் இருந்தால் கூட என்ன பண்ணுவாங்க, வீட்டில் ஒரு 4 நபர் இருந்தால் நான் வந்து இந்த இடத்துக்கு நான் போயிட்டு வந்துடுறேன், டிரான்ஸ்மிட் பண்ணுறேன், அதை தொழிலாக கூட வச்சுருப்பாங்க. அதுமாரி உள்ள வாசனைகள், ஒரு வந்து சமையல் பண்ண கூட வாசனைகளுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு வழிமுறைகள் நிறைய இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய நண்பர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா இவருடைய நண்பர்கள் என்ற விஷயத்திலையும் ஒரு பொழுதுபோக்கு என்ற விஷயத்திலையும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கூட பிஸ்னஸ் மோட்டிவான விஷயமா இருப்பார்கள். நண்பர்கள் இவருடைய எதிரிகளாகவே, அதாவது இவருடைய ப்ராப்பர்ட்டிஸ், வண்டி, வாகனம், பொருட்களை எல்லாம் வச்சிருந்தாங்கன்னா இவர் நண்பர்களை இவர்கிட்ட வந்து பயன்படுத்தி இவர் வந்து ஏமாற்றி போயிடுவாங்க. அதனால் அது சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் நண்பர்கள் வந்து ஒரு நிலையில்லாத நண்பர்களாகவும், நிலையில்லாத பிரின்ஸாகவும், நிலையில்லாத சிந்தனை ஆற்றல்கள், இவர் சந்தோஷமா இருக்கலாம்னா அந்த சிந்தனையே இவருக்கு வந்து வெறித்தனமான எண்ணங்களாக மாறலாம் வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி இவருடைய கனவுகள், நிறைய கனவுகள் காண்பாங்க, கற்பனையான கனவுகள் நிறைய இருக்கும், காதல் கனவுகள் அல்லது ஆன்மீக கனவுகள், கடவுளே எனக்கு வந்து நேரில் வந்து பேசினார்ப்பா அப்படி போன்ற என்ன கனவுகளும் என்ன சேமிப்புகளும், இந்த உலகத்தில் எனக்கு மறுபிறப்பே வேணாம், என்னுடைய வாழ்க்கை லட்சியங்கள் எவ்வாறு இருந்து கொண்டு போய்கிட்டு என்ற எண்ணங்களோட உடைய கற்பனை வளங்கள் திறன்கள்லாம் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். சரி நண்பர்களே, இது வந்து காமனான பலன்கள் இருக்கும். இதெல்லாம் எப்போ சார் இது உள்ளோட்டமான பலன்கள் வந்து நமக்கு இருக்கும். அவருடைய திசாபுத்தி பலன்கள் வந்து லைவ்ல இருக்கும்பொழுது அது வந்து வெவ்வேறு விதமான எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு சூழலை வந்து மாற்றி கொடுக்கும். இதனால இதுதான் ஃபண்டமெண்டல். இவர்களுக்கு வந்து உகந்த நட்சத்திர நாட்கள், இவர் வந்து தெய்வ வழிபாட்டுக்கு, இவர் வந்து தெய்வத்தை வழிபடணும், இதில் முக்கியமான ப்ரையாரிட்டி கொடுக்கணும். எனக்குன்னு ஒரு மன சந்தோஷமான விஷயத்துக்கு வந்து இவருடைய ஒரு தன்னை சார்ந்து டிஃபெண்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கன்னி லக்கணக்காரங்களுக்கு இந்த அஸ்தம், திருவோணம், ரோகிணி நட்சத்திர நாட்கள் வந்து மிகவும் அற்புதமான நாட்களாக நம்ம இருக்கிற நிறைய ஒரு பை சான்சஸ் அதை வந்து பயன்படுத்திடலாம். இவர்கள் வந்து இல்வாழ்க்கையில் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று சொல்லும்போது இவர்களுக்கு வந்து அமைதியை தான் முதல் நாள். இவர் சந்தோஷமா சிந்திக்கும் போது அமைதியான சிந்தனைகள் வந்து அதிகமாக இருக்கும். அந்த அமைதிக்கு உயிராகிய சனி பகவான் நட்சத்திரங்களாகிய அனுசம், உத்திராட்டத்தி, புனர்பூச நட்சத்திரங்கள் வந்து இவரோட மற்றவர்களோட சந்தோஷம் டிஃபெண்ட் பண்ணக்கூடிய விஷயத்துக்கு வந்து இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வீட்டில் ஒன்று அவுட் ஒர்க் போகணும், நம்ம அழகான சிந்தனைகள்லாம் நம்ம வந்து சப்போர்ட்டர்ஸ் பண்ணணும். இதில் வந்து மோஸ்ட்லி நம்ம வந்து பண வரவுகள் மற்ற விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு வந்து இந்த ராகுல நட்சத்திரங்களை இவங்க சுவாதி, சதயம், திருவாதிரை நட்சத்திரங்களை வந்து மிக அருமையான நாட்களாக நம்ம எடுத்துக்கலாம். மிகவும் தடையை ஏற்படுத்தக்கூடிய நட்சத்திர நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்கள் வந்து நட்சத்திரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்தபதி, பரணி நட்சத்திர நாட்கள், கார்த்திகை, இந்த நட்சத்திரங்களை முதல் பாகம் இதெல்லாம் வந்து தவிர்க்க வேண்டிய ஒரு நட்சத்திர நாட்களாக இருக்கலாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த பரணி நட்சத்திரத்தை வந்து நம்ம வந்து முற்றிலும் தவிர்த்து விடுவது ஓரளவுக்கு சால சார்ந்த விஷயமாக நம்ம வந்து நட்சத்திரங்களை வந்து கவனத்தோடையும் மற்றவர்களோடையும் உங்களை எண்ணத்தை ஷேர் செய்து அதன் மூலியமாக மன வெறுமையை உண்டாக்காமல் உங்களுடைய வாழ்க்கையை பயணத்தை செய்தாலே சால சிறந்ததாக இருக்கும். சரி நண்பர்களே, மீண்டும் அடுத்த பதிவில் ஒரு இனிமையான தொகுப்புடன் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.